நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து முன்பு ரியாத்துக்கு வந்திருந்தப்போ நடந்த ஒரு ஒரு சுவையான ஒரு நிகழ்வு ஒரு பாகிஸ்தானியோட. அதை வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் இந்த பதிவில். ஏற்கனவே அது வந்து பிளாக்கரில் நான் போட்டது. அதே இப்போ வந்து அந்த விஷயத்தை திரும்பவும் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு லிமோசின் டிரைவர் வந்து நிறுத்தி நான் ஏறுறேன் வண்டியில். அப்போது அந்த நிகழ்வை பார்ப்போம். கோபப்பட வைத்த நிகழ்வு ஒரு பாகிஸ்தானியோடு. எனது பாஸுக்கு பாகிஸ்தானிகள் நல்ல அபிப்பிராயம் இல்லை. இந்தியர்களை உயர்வாக நடத்துவார், பாகிஸ்தானிகளை எந்த வகையிலாவது மட்டம் தட்டுவார். சவுதி முழுக்க பொதுவாக இதுவே நிலைமை. எனக்கு கீழும் முன்பு 3 பாகிஸ்தானிகள் வேலை செய்துள்ளனர். அவர்களின் வழியையும் அப்போது உணர்ந்திருக்கிறேன். இந்தியாவையும் இந்தியர்களையும் உயர்வாகவே மதிப்பர். நாம் நினைப்பது போல் இந்தியாவை அழிக்க எந்த நேரமும் அதே சிந்தனையிலேயே உள்ளவர்கள் பாகிஸ்தானிகள் என்ற எண்ணம் தவறு. அந்த நாட்டில் உள்ள நிச்சயமற்ற அரசியல் நிலவரங்களை சமாளிக்கவே அவர்களுக்கு 24 மணி நேரம் பத்தாது. ஆனால் ஒரு சில பாகிஸ்தானிகளுக்கு இந்தியா என்றாலே எரிச்சல் வரும். இவ்வாறு அவர்கள் நாடு பிரச்சனையில் சிக்கி தவிப்பதற்கு இந்தியாவே காரணம் என்று இன்றும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கும் பல பாகிஸ்தானியரை பார்த்துள்ளேன். அது மாதிரி எண்ணம் கொண்ட ஒரு பாகிஸ்தானியனிடம் அகப்பட்டான். அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். எப்படி நம்ம நாட்டில் பாகிஸ்தானை காமிச்சு பயமுறுத்துகிறாங்களோ அதே மாதிரி அந்த நாட்டில் இந்தியாவுக்கு காமிச்சு பயமுறுத்துறது. அங்கே உள்ள ஒரு சிலர் வந்து ஒரு கால இந்தியா தான் நமக்கெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் காரணமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது ஒரு முறை பிரதமராக மன்மோகன் சிங் ரியாத் வந்தபோது, இது நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், நான் ஒரு வாடகை வண்டியில் ஒரு வேலையாக சென்றேன். அந்த வண்டியில் டிரைவர் நீண்ட தாடியுடன் தாலிபான்கள் தோற்றத்தில் இருந்தார். அப்போது மேம்பாலங்களில் இந்திய கொடியும் சவுதி கொடியும் ஒன்றாக பல இடங்களில் பறந்து கொண்டிருந்தது. இவர் வராருங்கிறதுனால நிறைய அலங்கரித்து வச்சுருந்தாங்க. அவரிடம் ஒரு அந்த பாகிஸ்தானியிட்ட கேட்குறாப்புல, ஒரு காஃபிர் தலைவருக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்குறார்கள் பார்த்தாயா? பாகிஸ்தானிய தலைவர்கள் வந்தால் இந்த அளவு மரியாதை செய்வதில்லை என்று கோபப்பட்டார். உங்கள் தலைவருக்கு மரியாதை செய்யவில்லை என்றால் அதற்கான காரணத்தை ஆராயாமல் எனது நாட்டு தலைவருக்கு மரியாதை செய்வதை நீங்கள் எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு. அப்போ அவன் கேட்குறான் என்கிட்ட, நீ முஸ்லீமா அப்படின்ட்டு கேட்டாப்புல என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், நான் முஸ்லீம் தான் அப்படின்னேன். அதுக்கு சொல்கிறாப்புல, பிறகு ஒரு காஃபிற்கு சப்போர்ட் பண்ணுகிறாயா? இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்துக்கள் தினமும் கொல்வது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. எனது தாய்நாட்டில் அவ்வப்போது இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரச்சனை வருவது எனக்கும் தெரியும். இணையத்தை தினமும் பார்வையிடுகிறேன். இதைவிட அதிகமாக பாகிஸ்தானில் நடக்கிறது. தொழும் பள்ளிகளில் கூட குண்டு வைக்கிறீர்களே, அதற்காக நீங்கள் உங்கள் நாடான பாகிஸ்தானை வெறுக்கவில்லையே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த பாகிஸ்தானி சொல்கிறாப்புல, இந்துக்களை பற்றி உனக்கு தெரியாது, பட்டால் தான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படிங்கிறாப்புல. அதுக்கு நான் சொன்னேன், தீவிரவாத இந்துக்கள் எப்படி சமாளிப்பது என்பது இந்திய முஸ்லீம்களுக்கும் தெரியும். அது பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் அப்படின்னேன். அதற்குள்ளே என் இடம் வரவே நான் இறங்கிக்கிட்டேன். என்னை மனதிற்குள் திட்டிக்கொண்டே அந்த பாகிஸ்தானி வண்டியை வேகமாக எடுக்க ஆரம்பித்தான். நானும் சிரித்து கொண்டே எனது இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்தேன். நமது நாட்டில் பல குழப்பங்கள் இருக்கலாம். அதனை ஒரு எதிரி நாட்டைச் சேர்ந்த வெறுப்பை ஒருவனிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாட்டிலும் நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்தே உள்ளனர் என்பது உணர்ந்து கொண்டு எனது வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அந்த பதிவை நான் முடித்தேன். இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பதிவு. அது இன்றைக்கும் பொருந்தும். ஆக நம்ம வந்து பாகிஸ்தானிகளை வந்து வெறுக்கணுன்னு அவசியம் இல்லை, பாகிஸ்தான் நாட்டை வெறுக்கணுன்னு அவசியம் இல்லை. அங்கே உள்ள அரசியல் நிலைமை அந்த மாதிரி அவர்களை வந்து செயல்பட வைக்குது. இப்போ இங்கே நம்ம இந்தியாவில் எடுத்துங்க, இந்திய முஸ்லீம்கள் அதாவது 100 முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னாக்க அங்கே வந்து ஒரு 2 இந்துக்கள் அங்கே வாழவும் முடியாது, அவருடைய வாழ்வே மோசமாக போயிடும் அப்படின்லாம் மோடியே சொல்கிறாரு, யோகி ஆதித்யநாத்தே சொல்கிறார் பிரச்சாரங்களில். அப்போ இது வந்து உண்மையாக அது கடந்து வச்ச பொய் இது. ஏன்னா அவர்களுடைய அரசியல் வாழ்வு நடக்கணும். இந்த அரசியல் வாழ்வு இந்த இந்து முஸ்லீம் கலவரத்தை வச்சா தான் மோடியும் அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத்தும் பவரில் இருக்க முடியும். இல்லைன்னா அவர்களுக்கு வந்து வளர்ச்சியை காமிச்சு அவர்கள் வந்து தங்களுடைய அரசியல் வாழ்வை ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த நிலைமை வந்து நம்ம நாட்டோட நிலைமை ரொம்ப பங்களாதேஷ் நம்மளோட மேலே போயிட்டான். அதை விட கீழான நிலைமையில் இருக்கிறோம். மேலும் இந்து முஸ்லீம் கலவரங்களை உண்டு பண்ணி அந்தந்த எல்லா மாநிலங்கள்லேயும் உண்டு பண்ணி 2 பேரையும் 2 சமூகமாக பிரிச்சுட்டாங்க. அதில் அவர்கள் வெற்றி கடந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் இதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான்
இப்போ வந்து இங்கே வரிசையாக ஒவ்வொருத்தங்களையா புது புது நடிகர்கள்லாம் இறக்கி அரசியலில் வந்து திமுக ஓட்டை பிரித்து எப்படியாவது பிஜேபி தன்னுடைய காய்கள் இங்கே நகர்த்தி அதிகாரத்துக்கு வரலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அது எப்படி சக்ஸஸ் ஆகுதா என்னங்கிறத நம்ம வருங்காலம் தான் பார்க்கணும். ஏன்னா இறைவன் கையில் தான் இருக்குது யாருக்கிட்ட ஆட்சியை கொடுக்கறது கொடுக்காததுங்கிறது. வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இறைவன் மேலே நம்பிக்கை வைப்போம்.